டாடா ஹேரியரில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெட்ரோல் என்ஜின் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் 1.5 லிட்டர் டிஜிடிஏ டர்போ பெட்ரோல் என்ஜின் நம்ம சொல்லலாம். இது வந்து ஹைப்பரியான் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. இந்த ஹைப்பரியான் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்குமே சொல்லணும்னா இது வரைக்கும் டாட்டாவோட டர்போ பெட்ரோல் என்ஜினில் அவ்வளவு ஒரு நல்ல ஃபீட்பேக் நிறைய பேருக்கு வந்தது இல்லை. ஆனால் கார் வந்து நெக்ஸான், பஞ்சு இந்த மாதிரி கார்லாம் அதிகம், ஆல்ட்ராஸ் இந்த மாதிரி கார்லாம் வித்துட்டு தான் இருக்கு. பட் ஆனால் அவங்க டீசல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் இன்ஜினில் வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸும் இல்லை, நம்ம டாப் ஸ்பீடும் பெருசாக போக முடியாது, ரொம்ப அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. பட் அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்னால நிறைய காசு வந்து வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இந்த இப்போ கொடுத்துருக்க ஹைப்பரியான் என்ஜின் வந்துட்டு நிஜமாவே வந்துட்டு ஒரு நல்ல ரிஃபைண்டா என்விச் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் வந்து என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண வச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ஜினோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பவர் பேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லோ எண்ட் வந்து லிட்டில் பிட் ஆஃப் டர்போ லேக் கண்டிப்பாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப பஞ்சியான என்ஜின் கிடையாது. மிட் ரேஞ்சு ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் அப்படி சொல்லலாம். அதாவது 2000 to 4000 ஆர்பிஎம் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. 1800 ஆர்பிஎம்குள்ள டர்போ லேக் நல்லாவே தெரியும்னு சொல்லலாம். டாப் அண்ட் வந்து 4500 ஆர்பிஎம் தாண்டிச்சுன்னா டாப் அண்ட் வந்து டேப்பர் ஆகுது பவர். இதனாலேயே வந்து நம்ம ஹைவேஸில் வந்து நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பவர். ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லை, டாப் ஸ்பீட்லாம் நல்லாவே போகுது. 150, 160, 170 அந்த ரேஞ்சுக்கு கூட டாப் ஸ்பீட் போகிற அளவுக்கு கேப்பபிலிட்டியோட என்ஜின் தான். ஸோ இந்த என்ஜினோட ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்ட் பவர் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் சிட்டி அண்ட் ஹைவே க்ரூசிங்க்கு பெட்டராக இருக்கும். ரொம்ப அக்ரெசிவாலாம் இல்லை சொல்கிற மாதிரி. அதே மாதிரி ரொம்ப லீனியரான ஒரு பில்டப்பு, ரொம்ப சடனான டர்போ கிக் இல்லை, ரொம்ப ரிஃபைண்டாக ப்ரோக்ரெசிவாக அந்த டீசலோட அந்த இன்ஜின் நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் என்விஎஸ்ல லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கேன் நிஜமாவே. இந்த டாட்டாவோட டர்போ பெட்ரோல் இன்ஜினில் இவ்வளவு ஒர்க் பண்ணி நல்லா ரிஃபைண்டாக கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நெக்ஸானில் இருக்கிற டர்போ பெட்ரோல்லாம் வந்து டீசல் இன்ஜினோட சவுண்ட் அதிகம் வரும், வைப்ரேஷன் இருக்கும். 120, 130 போகும்போது அப்படியே ஸ்டேரிங்லாம் கிடுகிடுன்னு நடுங்கும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 1.5 லிட்டர் நல்லாவே கேப்பபிளாக அந்த செக்மெண்ட்டில் நல்லா ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 7 ஸ்பீட் டிசிடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 ஸ்பீட் டிசிடி வந்துட்டு சிட்டிக்குள்ளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம குயிக் ஓவர் டேக்ஸ்லாம் எடுக்கணும்னா ஸ்லைட் ஹெசிடேஷன் லைட்டாக தெரியுது. மற்றபடி பெருசாக எனக்கு தெரிஞ்சு இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை. நல்ல கம்ஃபர்ட் டிரைவிங் ஸ்டைலில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல கேப்பபிளான ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.